அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிஷா சிவராஜா. நான் தமிழ் ஆய்வில் 2 மாணவி. இன்று நான் தகவல் என்னும் சிறுவர் சிறுகதையை கதை புத்தகம் படிவில் படித்துள்ளேன். நேற்று நான் பார்த்ததை அப்பா அம்மாவிடம் கூறலாமா அல்லது வேண்டாமா? கூறினால் உன் வேலையை மட்டும் பார் என்று கூறிவிடுவார்கள். இப்பொழுது என்ன செய்யலாம் என்ற பல கேள்விகள் அவன் மனதில் படிக்கட்டி போல் அடுக்கிக் கொண்டே போனது. அம்மா, நான் உங்களிடம் ஒன்று கூற வந்துள்ளேன். மணியாகிவிட்டது, போய் படு ராயன், நாளை பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றார் தாய். தான் கூற வருவதை அம்மா கேட்காமல் மறுத்ததை அவனுக்கு இன்னும் கோபத்தையும் கவலையும் அளித்தாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து கொண்டே இருந்தான். நாளை அப்பாவின் காதில் இதற்கும் இந்த தகவலை போட்டு விடுவோம். அதுவும் சரி வரவில்லை என்றால் நாமவே ஒரு முடிவுக்கு வருவோம். தனக்குள் முணுமுணுத்தபடி படுக்கை அறையை நோக்கினான். கவலையும் மனவேதனையும் அவனை தூங்க விடாமல் ஆழ்ந்த சிந்தனைக்கு தள்ளியது. மறுநாள் காலையில் அப்பாவிடமும் அம்மாவிடமும் கூற ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். சரி வரவில்லை என்றால் நேராக காவல் நிலையத்திற்கு சென்று விடுவோம். பிறகு இவர்களிடம் கூறுவோம். அம்மா, பள்ளிக்கு நேரமாகுது, சீக்கிரம் குளித்து விட்டு வா. பரபரப்புடன் பொருட்களை எடுத்து வைத்து கொண்டே கத்தினார். சரிம்மா. அப்பா உங்களிடம் என சொல்லிக்கூட முடிக்கவில்லை, பள்ளிக்கு கிளம்பு என்று அதட்டினார். என்ன இது, நான் கூற வருவதை கேட்க கூட நேரமில்லையா? அப்படி என்ன அவசர வேலை இருக்க போகுது? அங்கு ஒரு பிள்ளை ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்குத்தான் வேலை நேரத்துடன் நடக்க வேண்டும் என்ற எண்ணம். அனைத்தையும் பதில் கூற முடியாத அந்த கண்ணாடியை பார்த்து பதில் கேட்ட வண்ணம் பற்களை துலக்கி கொண்டிருந்தான். பள்ளிக்கு செல்லும் முன் செய்ய வேண்டிய காலை கடன்களை முடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். செல்லும் வழியிலும் அப்பாவிடம் கூற எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றி விடலாம் என்ற பல முயற்சிகள் எடுத்தாலும் அது தோல்வியில் தான் முடிந்தது. இறுதியாக பள்ளிக்கூடத்தை வந்தடைந்தான். கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சென்று வருகிறேன் அப்பா, பதில் எதிர்பார்க்காமல் கதவை படார் என்று அடித்துவிட்டு சென்றான். அப்பாவின் கார் பள்ளி வளாகத்தை விட்டு வெளியே சென்றதும் அவனுக்குள் ஒரு தைரியம் தோன்றியது. பிறகு ஒரு நிமிடம் கூட அவன் எடுத்த முடிவை பற்றி யோசிக்காமல் பள்ளிக்கூடத்தின் கதவை நோக்க வேண்டிய அவன் கால்கள் பள்ளி வெளியே சென்றன. எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் அவன். கால்நடையாக காவல் நிலையத்திற்கு சென்றான். காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததையும் அவன் பார்த்தவற்றையும் கூறினான். ஒன்றுமே அறியாதது போல் வீட்டுக்கு சென்றான் அவன். அவனின் பெற்றோர்கள் குற்றவாளியைப் போல் அவனை விசாரித்தனர். இருப்பினும் அவன் பதில் ஒன்றுமே கூறவில்லை. எங்கு சென்றாய், யார் கூட சென்றாய் ராயன்? பதில் கூற விடாமல் பல கேள்விகளை கேட்டார். அந்த நேரம் அப்பாவிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அவ்வளவு நேரம் ராயனை திட்டிக் கொண்டிருந்த அப்பா அவனை பார்த்தபடி கண்களில் நீர் குளமாய் தேங்கியது. அதை பார்த்த அம்மா இன்னும் பதறிப்போனார். என்ன ஆச்சு, சொல்லுங்க, பதறினான். ஏன் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தாய்? என்ன நடந்தது என்று கூற வேண்டியது தானே? இதைத்தான் கூற வேண்டும் என்று 2 நாட்களாக எண்ணினாயா என கேட்டார். ஒரு பெண் சிறுமியை கடத்தி நமது வீட்டின் பின்புறத்தில் யாரும் இல்லாத ஒரு வீட்டில் வைத்திருந்தனர். பெண் குழந்தை என்பதால் இந்த செய்தி வெளியாக்காமல் வைத்திருந்தனர். பல முயற்சிகள் எடுத்தும் அவளை தேடுவதற்கு சிரமமாக இருந்ததாம். போதைப் பொருட்கள் கொடுத்து அப்பிள்ளையின் சுயநினைவை இழந்த வண்ணம் இருந்தாள். அவளால் உதவி எதுவும் கேட்க முடியவில்லை. நம் ராயன்தான் அவளை பற்றி அறிந்து காவல் நிலையத்திற்கு கூறி அவளை காப்பாற்றினான். இப்பொழுது அவளுக்கு சிகிச்சை அளித்து முடிந்து மருத்துவமனையில் இருக்கிறார். அவளின் பெற்றோர்கள் நாளை வருகிறார்கள் என்று கூறுவதற்காக அழைத்தனர். அப்பா கூறி முடிப்பதற்கு முன் அம்மா அவனை அணைத்து ஒரு முத்தமிட்டார். அப்பாவும் அம்மாவும் தங்கள் செய்ததை எண்ணி மனம் நொந்தனர். அவனை நினைத்த இருவரும் பெருமிதம் கொண்டனர்.